ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த் ஜெய் ஜெய் தருமபுரி ஒன்றியம் நல்லசேன அலி ஊராட்சி NS ரெட்டியூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 24/3/2026 செவ்வாய் இன்று SRPA அறக்கட்டளையை சார்ந்த திரு சேரன் அவர்கள் பள்ளியின் பயிலும் 18 மாணவர்களுக்கு எழுதும் பலகையுடன் கூடிய நாற்காலிகளை வழங்கினார். விழா நிகழ்வில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சிவக்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். நிகழ்வில் திரு சேரன் அவர்கள் மாணவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை பற்றியும் மாணவர்கள் நன்கு படித்து முன்னேற வேண்டுமென்றும் பள்ளியின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் செய்து தருவதாக கூறினார். விழா நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் NS ரெட்டியூர் பள்ளிக்கு SRPA அறக்கட்டளை மூலம் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை மற்றும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருள் வழங்கி உதவி செய்துள்ளார். பள்ளி கட்டிடத்தில் வெளிப்புற சுவர்களுக்கு SRPA அறக்கட்டளை மூலம் வண்ணம் அடித்து தருவதாகவும் உறுதியளித்த திரு சேரன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரை கூறினார். The ex-president, teacher and dear students, okay, நமது NS ரெட்டியூர் நல்லசேன அலி ரெட்டியூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நீங்கள் எல்லாம் படித்து கொண்டிருப்பீர்கள். ஜஸ்ட் கொஞ்சம் உங்களுக்குலாம் வந்துட்டு ஆஸ் ஆஃப் நோ ஒரு ப்ராப்பர் பெஞ்சஸ்லாம் இல்லாமல் இருந்தது நான் பார்த்தேன். சில மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தேன். அவர் ஹெட் மாஸ்டர் நமக்கு சொன்னார். ஸோ இந்த SRPA அறக்கட்டளை சார்பாக எங்கள் குடும்பம் பிகாஸ் எமது பூர்வீகம் ரெட்டியூர் தான். எனது தாத்தா முத்தாத்தா எல்லாம் இருந்தது ரெட்டியூர். ஸோ நம்ம ஸ்கூலுக்காக ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் எங்கள் SRPA அறக்கட்டளை சார்பாக. ஓகே, ஸோ ஃபார்மலாக இன்றைக்கி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது. ஓகே ரைட், தேங்க்யூ வெரி மச். சேரன் செங்குட்டுவன் அவர்கள் இராணுவத்தில் கர்னலாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது சகோதரர்கள் ஓய்வு பெற்ற போலீஸ் சூப்பரண்டு இளங்கோ, ஓய்வு பெற்ற விளையாட்டு அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் சகோதரி ஓய்வு பெற்ற ஆசிரியை மணிமேகலை ஆகியோர் தங்களது பெற்றோர் பொன்னுசாமி அலமேலு அறக்கட்டளை சார்பில் தருமபுரி சந்தைப்பேட்டையில் உள்ள நகராட்சி நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு வசதியாக 2 லட்சம் மதிப்பிலான டேபிள் சேர் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. முனிசிபாலிட்டி கம் நாலேஜ் சென்டர் அது வந்து சந்தைப்பேட்டையில் உள்ளது. அங்கும் நமது SRPA அறக்கட்டளை சார்பாக 60 சேர்ஸ் நம்ம அங்கே கொடுத்தோம், டொனேட் பண்ணோம். பிகாஸ் அங்கே ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுட்ஃபால் வந்து டெய்லி 200லேருந்து 250. அதனால் அங்கே ஒரு முறை நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் தருமபுரியில் வந்து சில சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், அந்த கமிட்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது, எப்பயுமே இருந்தது. அதை கொஞ்சம் டு டேக் ஃபார்வர்ட். அதனால் அங்கே போயிட்டு அது பண்ணோம். அப்புறம் என்னோடய சகோதரி, மூத்த சகோதரி RP தேவகி அவர்கள் ஒரு 3 வருடங்களுக்கு முன் மறைந்து விட்டார். அவரது நினைவாகவும் ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை நாம் டெல்லியிலிருந்து வரவழைத்து அந்த முனிசிபாலிட்டி கம் நாலேஜ் சென்டர் அதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம், நம்மால் முடிந்தது. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து everyone should come forward. இந்த பள்ளிக்கும் நம்ம அதை வந்து வெள்ளை அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு உங்கள் ஹெட் மாஸ்டர். அதை நம்ம செய்து தருவோம். See, if you demand you get, அதுதான் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்துட்டு உங்கள் ஹெட் மாஸ்டர் ப்ரோஆக்டிவாக இருக்காரு, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொன்னார். we will try to do it. Similarly அந்த நாலேஜ் சென்டரில்
அந்த இன்சார்ஜ் ஒரு லேடி வைதேகின்னு இருந்தாங்க. தட் லேடி வாஸ் வெரி ப்ரோஆக்டிவ். சொன்னாங்க, சார் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வராங்க, கீழே உட்காந்து படிக்கிறாங்க, எங்களுக்கு சேர்ஸ் வேணும். சில புத்தகங்கள் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல. நம்ம ட்ரை பண்ணோம் சென்னையில். என்னோட பிரதர் வந்து ரிட்டையர்ட் ஏடிஎஸ்பியாக இருக்காரு. அவர் மூலமாக அங்கே ட்ரை பண்ணோம். நம்ம தமிழ்நாடு பப்ளிகேஷன்ஸில் கவர்மெண்ட் பப்ளிகேஷன் வந்து கிடைச்ச புக்ஸ்லாம் வாங்கியாச்சு. பட் சில புக்ஸ்லாம் இங்கே கிடையாது. மேக்ஸிமம் ஃப்ரம் நார்த் இந்தியா, எஸ்பெஷலி டெல்லி. ஸோ டெல்லியில் என்னோட இராணுவத்தில் பணிபுரிந்த என்னோட ஜூனியரை வந்து வாரண்ட் ஆஃபீஸர் ஏஎன் சிங்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சேன். அவர் போயிட்டு பண்ணிவிட்டு ஒரு புக் ஷாப்பில் இருந்து நம்ம இட் டுக் 2 months பண்ணிவிட்டு அந்த நாலேஜ் சென்டருக்கு நம்ம கொடுத்துருக்கோம், லைப்ரரி நாலேஜ் சென்டருக்கு. இட் அட்லீஸ்ட் அந்த புத்தகங்கள் இருக்கும் பொழுது நமது நாலேஜ் இட் எக்ஸ்பேண்ட்ஸ். நமது நாலேஜ் வந்து எப்பயுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஒரு சின்ன உதவி நம்மால் முடிந்ததை நம்ம செய்தோம் எஸ்ஆர்பி அறக்கட்டளை சார்பாக. அவ்வளோதான். whenever we can we have to help others. அந்த டெண்டன்சி எப்பயுமே இருக்கணும். நம்ம படிக்கிறோம், முன்னேறோம், ஒரு ஸ்தானத்தில் இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்வேஸ் ட்ரை டு ஹெல்ப் த சொசைட்டி. நம்ம சொசைட்டிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு இருக்கணும், உத்வேகம் இருக்கணும் டு சம் எக்ஸ்டென்ட். ஓகேவா? இதை உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் வந்து நமக்கு கல்வி தருது. அது நீ படிச்சுட்டு ஒரு பொசிஷனில் இருக்கும்பொழுது கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும். அதுதான் முறை. ஓகே? we have to reciprocate. இந்த மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஓகே? நல்லபடியாக படிக்கணும், எய்ம் இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. வழி ஆட்டோமேட்டிக்கலி வழி திறக்கும், வழி கிடைக்கும், வழி ஏற்படும். ஓகே? இது நினைவு வச்சுக்கிட்டு நல்லா படிங்க, வாழ்க்கையில் முன்னேறணும். ஓகே? ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த என்எஸ் ரெடியூர் சார்ந்த இம்மண்ணினுடைய முதல்வர் அருமை அன்னார் சேரன் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், நம் பள்ளிக்கு என்றென்றும் உறுதுணையாக இருந்து அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் திரு எம் சிவகுமார் அவர்களே, மற்றும் இந்நிகழ்வில் பங்கு பெற்றுள்ள பள்ளியினுடைய ஆசிரியர்களே மற்றும் மாணவ மாணவிகளே, நமக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பள்ளியானது 2017 மாற்றப்பட்ட பிறகு அன்னார் அவர்கள் நம்முடைய சேரன் அன்னார் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வருகை தந்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் அக்கறையை கொண்டு இந்த பள்ளிக்கு மேற்கொண்டு எவ்வகையெல்லாம் செயல்படுத்தலாம், என்னெல்லாம் மேம்படுத்தலாம் என்று கலந்து ஆலோசித்து முதலாக இப்பள்ளி கட்டடம் அமைந்த பிறகு நம்முடைய பள்ளிக்கு கொடி தேசிய கொடி தளம் அமைத்து கொடுத்து, மற்றும் முதலாக இப்பள்ளியுடைய கட்டடத்தில் குடியரசு தின விழா மிக சிறப்பாக அவர் தலைமையில் நடைபெற்று, அந்த குடியரசு தின விழாவில் நம்முடைய அண்ணார் சேரன் அவர்கள் இவர் சார் வந்து இப்போ இதுல என்ன இந்த ட்ரெஸ்ல இருக்காரு. அவர் வந்து எப்பயுமே அவர் வந்து ஒரு நம்மளெல்லாம் நாம இன்னைக்கும் நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம், நம்ம நாட்டை காக்கிற பொறுப்பு யாரு செய்யறா? இராணுவம். உங்களுக்கு தெரியும், அந்த இராணுவத்துல பணியாற்றி மிக சிறப்பாக பணியாற்றி இன்று அந்த அன்றைய நிகழ்வன்று வருகை தந்து நம் பள்ளிக்கு கொடியேற்றி, இப்போ இருக்கிற மாணவ மாணவிகள் வந்து இவரை பார்த்துருக்க மாட்டீங்க யாருமே. வந்திருந்தாரு பாத்தீங்களா? ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அப்போ வந்து அந்த அவரும் கலந்துகிட்டாரு. உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஏதோ ஆண்டவன் இறை அருள் மனது வச்சிருந்தா, இன்னும் நீண்ட ஆயுள் இருந்திருந்தா, இவர் அன்னாருடைய இணைந்து இந்த பள்ளிக்கு இன்னும் மேம்பட, மாணவர்கள் சேர்க்கையாகட்டும், பள்ளியினுடைய கட்டமைப்புக்காகட்டும், மாணவர்களுடைய நலனிலாகட்டும்,
ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தி இப்பள்ளிக்கு உதவி இருப்பார் அவரும் என்பதை இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாக மறைந்தாலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், என்றும் இருக்கிறார். அவரை பற்றி பேசாத நாளே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் நீங்க ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனிதர், மாமனிதர். அவரை போலவே அவருடைய சகோதரர் ஸ்தானத்தில் இருந்து இன்று பள்ளிக்கு மனமும் இது 2 மாதத்திற்கு முன்பே தொடர்பு கொண்டு பள்ளியினுடைய தேவையை, மாணவருடைய நலனை கருத்தில் கொண்டு ஒரு மிக சிறப்பான ஒரு நாற்காலி மற்றும் டெஸ்கை மாணவர்களுடைய கல்வி நலனில் அக்கறை கொண்டு மாணவர்களுடைய அறிவு மேம்பட இந்த நல் வாய்ப்பினை வழங்கியதற்கு பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணி